Good morning students, welcome to NJR Max. Today என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 5.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து 2024 to 25 பப்ளிக் மார்ச், சரிங்களா? அதில் கேட்ட பப்ளிக் கொஸ்டின், சரிங்களா? ஒரு பாலம் பரவளையம் வளைவில் உள்ளது. ஒரு பாலம் எப்படி இருக்குது? பரவளைய வளைவில் உள்ளது. மையத்தில் 10 மீட்டர். மையம் எத்தனை? இங்கே பாருங்கள், ஹைட் எத்தனை? 10 மீட்டர். இந்த ஹைட்டு பாருங்கள், மையத்தில் இதுதான் மையம்னு வச்சுங்க. இந்த மையம் வந்து ஹைட் எவ்வளோ இருக்குது? 10 மீட்டர். எத்தனை இருக்குது? 10 மீட்டர் இருக்குது, சரிங்களா? உயரமும் 10 மீட்டர் உயரம். ஹைட் எவ்வளோ? 10 மீட்டர். அடிப்பகுதினா இதுதான் அடிப்பகுதி. இங்கே வந்து இங்கே இந்த டிஸ்டன்ஸ் எத்தனை மீட்டரு? 30 மீட்டர் சொல்லியிருக்காங்க. எத்தனை மீட்டர்? 30 மீட்டர், சரிங்களா? அப்போ இந்த 30 என்ன பண்ணலாம்? நம்ம இது சென்டர்னு எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஹெச், இது ஒய் ஹெச் பிடிச்சா என்ன வரும்? இது 15, இது 15, சரி. அப்போ -15, இது ஒயில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் மைனஸ் வேல்யூ வரும், இங்கேயும் மைனஸ் வேல்யூ, இங்கே ப்ளஸ் வேல்யூ வரும், இங்கேயும் ப்ளஸ் வேல்யூ வரும். அப்போ -15, இது எக்ஸு. இந்த இப்படி பார்க்கும்போது எக்ஸ் ஹெச், இதுக்கு நேரம் மேலே பாருங்கள், எக்ஸ் ஹெச். -15, -10, +15, -10, சரிங்களா? ஓகே. அடிப்பகுதி 30 மீட்டர் அகலம் உள்ளது. மையத்திலிருந்து, எங்கேருந்து? இதான் மையம். மையத்திலிருந்து போச்சுங்க. இந்த மையத்திலிருந்து 6 மீட்டர் தொலைவில், 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் என்ன? பாலத்தின் உயரம் என்ன? இதான் மையம் போச்சுங்க. இந்த மையத்திலிருந்து 6 மீட்டர் தொலைவில் இந்த பாலத்தோட ஹைட்டு. அப்போ 6 என்னது? இது வந்து என்னது? தூரமா? அப்போ இது எக்ஸு. அப்போ 6, ஹைட்டு கேட்குறாங்க. ஹைட்டு -y1. 6, -y1 கேட்குறாங்க, சரிங்களா? சரிங்க. ஃபஸ்ட்டு இது பரவாயில்ல, எந்த படம் திரைப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மார்க்கு. வளையத்தின் சமன்பாடு, சரியா? சமன்பாடு பரவாயில்ல, எந்த பக்கம் இருக்குது? கீழ்ப்பக்கம். அப்போ கீழே மேலே வந்தாவே x² வரும். கீழே இருக்கிறதால -4ay, இதான் சமன்பாடு 1. இந்த மாதிரி மாடல் வந்தாவே ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பாயிண்ட், இந்த 2 பாயிண்டில் எதனா ஒரு பாயிண்ட்டை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தெரிஞ்ச பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி 4a கண்டுபிடிக்கணும். 4a கண்டுபிடிச்ச உடனே அது சமன்பாடை திரும்ப 1ல் போட்டு சமன்பாடு 2 கண்டுபிடிக்கணும். 2 கண்டுபிடிச்சி முடிச்ச உடனே தெரியாத பாயிண்ட்டை போட்டால் நம்மளுக்கு y1ஓட ஆன்சர் வந்துடும், ஹைட்டு, சரிங்களா? சரிங்க, ஓகே. இப்போ பாருங்கள், கவனிங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பாயிண்ட் -15, -10, x, y. சமன்பாடு 1ல் பிரதியிட. பாருங்கள், சமன்பாடு 1 எக்ஸுக்கு வேலை இருக்குது -15² -4a. ஒய்யோட மதிப்பினது இங்கே -10. நான் என்ன சொன்னேன்? 4a கண்டுபிடிச்சேன். அப்போ மைனஸும் ப்ளஸ் 4a × 10, 15 எவ்வளோ? 225. நான் என்ன கண்டுபிடிக்க சொன்னேன்? 4a. அப்போ 4a இந்த 10 என்ன எடுத்துருங்க? 225/10. இதுதான் நம்மளுக்கு 4a கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது சமன்பாடு 1ல் போடணும். 1 இம்ப்ளைஸ் சொன்னுங்க x² -4a மைனஸு 4a மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 225/10y. இது சமன்பாடுனா சொல்லுங்கள் 2. சரி, இப்போ தெரியாத பாயிண்ட் என்னது? 6, y1 தான் நம்மளுக்கு தெரியாத பாயிண்ட். என்னது? 6, y1 -y1. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6, -y1 x, y சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6² -225/10. ஒய்யோட மதிப்பு என்னது? -y1. பாருங்கள், மைனஸும் ப்ளஸ்ஸு 225/10 y1. 6 பண்ணால் 6 36. தேர்ஃபோர் ஆன்சர். இது பெருக்கல் இருக்குல்ல, இந்த பக்கம் எடுத்து வருங்க. பக்கத்தில் எடுத்து பெருக்கல் வருங்க. 36 × 10 இது பெருக்கல் இருக்குது, எடுத்து வருங்க. 225. ஆன்சர் y1. ஃபைனல் ஆன்சர் 36 × 10 360/225. இதுதான் y1. இதை அடித்தா நம்மளுக்கு ஒய்யோட மதிப்பு 1.6ன்னு வரும். ஒய்யோட மதிப்பு என்னது? 1.6, சரியா? ஆனால் நம்ம 1.6 இது இதில் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கவனிங்க, படத்தை பாருங்கள். 6, y1 இந்த ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த ஹைட்லேருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கழிச்சா நம்மளுக்கு பாலத்தின் உயரம் கிடச்சிரும். கண்டுபிடிக்கலாமா? 6 மீட்டர் தூரத்தில் மையத்திலிருந்து
பாருங்கள் கொஸ்டின் இருக்கிற மையத்திலிருந்து 6 மீட்டர் தூரத்தில், எத்தனை மீட்டர் தூரத்தில்? 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் ஈக்குவல் டு மொத்த ஹைட் எவ்வளோ? 10 மீட்டர். எத்தனை மீட்டர்? 10 மீட்டர். 10 போட்டாச்சா? மைனஸ் நம்ம y1 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? அந்த y1 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? கவனிங்க, 1.6. 1.6 சரியா? கழிச்சா 8.4 சரிங்களா? இது உங்களுக்கு கழிக்க தெரியல, ஒன்றும் இல்லை. 100 நான் வச்சு 100ல் 16 போனால் 84, அதான் 8.4 போட்டுருங்க. சரியா? திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணுற கவனியம். இந்த மாதிரி பரவளையம் டைப் வந்தாவே இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்? ஒரு பாலம் பரவளைய வடிவில் உள்ளது. ஒரு பாலம் எப்படி இருக்குது? பரவளைய வடிவில் உள்ளது. அதனுடைய மையத்தின் உயரம், மையத்தினோட உயரம் எவ்வளோ? 10 மீட்டர். மையத்தின் உயரம் எவ்வளோங்க? 10 மீட்டர். இதோட ஹைட்டு 10 மீட்டர். சரிங்களா? அப்படி அளந்து பார்க்கணும். இதோட ஹைட் எவ்வளோ? 10 மீட்டர். அதுக்கப்புறம் அகலம்னா இந்த டிஸ்டன்ஸ். அகலம் எவ்வளோ? 30 மீட்டர். இந்தாண்ட 15, இந்தாண்ட 15. அப்போ -15, -10 ஹைட்டு x, y, +15, -10. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, மையத்திலிருந்து 6 மீட்டர், மையத்திலிருந்து இருபுறமும் 2 பக்கமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம். அப்போ நான் எதனா ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் 6, -1. அதாவது 6, -1. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பரவளையம் தான் சமன்பாடு போடணும். படத்துக்கு ஒரு மார்க்கு, பரவளைய சமன்பாடுக்கு ஒரு மார்க்கு. x² -4ay, x² -4y. கீழ்ப்புறம் மேல்புறம். கீழ்ப்புறம்னா மைனஸு, மேல்புறம்னா ப்ளஸ்ஸு. கீழேனா x² வரணும், மேலேனா x² வரணும். அதுவே வலது இடதுனா y² வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பாயிண்ட் -10, 15, -10. எக்ஸு சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுங்க இருக்கா? -15 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a. ஒய்யோட மதிப்பு என்னது? -10 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 15 ஸ்கொயர் பண்ணால் 15, 225. இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். மைனஸும் ப்ளஸ்ஸு 4a × 10. இதை நீங்கள் வந்து 40 போடுத்தாங்க. நான் 4a மட்டும் கண்டுபிடிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 4a வச்சுக்கிட்டு இந்த 10 இந்த பக்கம் எடுத்து தருங்க. அப்போ 4a நாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் சமன்பாடு 1 இருக்குது பற்றி x² -4a. அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் வரும் x² -4க்கு பதில் அது 225/10y. சமன்பாடு 2ன்னு வச்சுங்க. திரும்ப நம்ம தெரியாத பாயிண்ட் என்னது? r, -1. இந்த பாயிண்ட் இது எடுத்துடுவாங்க. x, y. r ஸ்கொயர் பண்ணுறோம். r ஸ்கொயர் பண்ணுறோம். r ஸ்கொயர் பண்ண 36 -225/10. yக்கு பதில் -y1. மைனஸும் ப்ளஸ்ஸு. இப்போ 225/10 × y1. இந்த 10 இங்கே பிறகுங்க 36 × 10. இந்த 225 கீழே எடுத்து வந்துடுங்க. சரிங்களா? அடுத்தது y1 360/225. ஒரு 325, 25. ஒரு 225 அடித்தா 1 வரும். ப்ளஸ் மீதி இருக்குது 0.6ன்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ y1 வேல்யூ 1.6. நம்மளை கேட்டது மையத்தில் இருந்து 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம். மொத்த ஹைட் எவ்வளோ? பாலத்தோட மொத்த ஹைட் எவ்வளோ? கவனிங்க, இங்கே தான் கவனிக்கணும். ஹைட்டு 10. அப்போ 10லேருந்து என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை மைனஸ் பண்ணணும். அப்போ 8.4. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மார்க் அலாட்மெண்ட் சொல்கிறேன். கவனிங்க, படத்துக்கு ஒரு மார்க்கு, ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் 2 மார்க்கு, 4a கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மார்க்கு. சரியா? y1 கண்டுபிடிக்கிறதுல தெரியாத பாயிண்ட்டு, அதுக்கு ஒரு மார்க் 4 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 1 மார்க், 5 மார்க். சரிங்களா? இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். இதில் வர எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது பூரா பரவளையம் பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இதே மாடலில் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.